உங்கள்கிட்ட ஒரு 4 வயல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு வயல் மட்டும் இயற்கை விவசாயம் பண்ணுங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இனிமே நம்மளே உற்பத்தி பண்ற பொருட்களை நாமே சாப்பிட பழகணும். அப்பதான் நோய் நொடி இல்லாம வாழ முடியும். பணம் படைத்தவர்கள் எல்லாம் ரகசியமாக இயற்கை விவசாயம் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு எந்த நோய் நொடியுமே வரல. இப்பெல்லாம் ஏழைகளுக்கு தான் அதிகமா நோய் நொடிகள் வருது. அப்போலாம் பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு வியாதி வரும், ஏழைகள் எல்லாம் ஆரோக்கியமா இருப்போம். இப்ப ஏன் ஏழைகளுக்கு வருதுன்னா நாம எல்லாம் ரசாயன உரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப படிச்ச இளைஞர்கள் வந்ததுக்கு பிறகு இயற்கை அதையெல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய நடிகர்கள் அவர்களுக்கென்றே தனியாக இயற்கை வேளாண் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வெளிப்படையா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின ஒருத்தர் பேர் சொல்லணும்னா பிரகாஷ் ராஜ் நடிகர். அவர் ஒரு எழுதினாரு, ஒரு விகடன்லயே இதுலயே ஒன்று எழுதினாரு, படிச்சிருக்கேன். அவரு ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படையா சொன்ன ஒரு மனிதர். எல்லாருக்குமே இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு. இப்படி பணம் படைத்தவர்கள் எல்லாம், நடிகர்கள் எல்லாம் இயற்கை விவசாயங்களுடைய உணவுகளை தான் சாப்பிடுறாங்க. அவங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை முதற்கொண்டும் ரசாயனம், பூச்சிக்கொல்லி தெளிக்காத கருவேப்பிள்ளை. ஆனா நம்ம எல்லா ரசாயன உரங்களையும் சாப்பிட்டு இன்னைக்கு ஏழைகள் அனைவரும், விவசாயிகள் அனைவரும் நோயாளியா மாறி நிக்கிறோம். அப்ப எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். அப்ப இயற்கை விவசாயம் மாறணும்னு நான் சொல்றப்ப ஒருத்தர் எனக்கு சொல்றாரு, இயற்கை விவசாயம் பண்றது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை தம்பி. ஏன்னா 2 நாட்டு மாடு வாங்கணும். நாட்டு மாடு இருந்தாதான் இயற்கை விவசாயம் சாத்தியம். அப்ப நாட்டு மாட்டுக்கு நாங்க எங்க போவோம்? ஒரு நாட்டு மாடு 1 லட்சம் ரூபாய். இப்ப அது பசுமாடா இருந்தாலும் சரி, காளை மாடா இருந்தாலும் சரி. அப்ப 2 நாட்டு மாடு வாங்கினால 2 லட்சம் ரூபாய். எந்த விவசாயிட்ட இருக்கு 2 லட்சம்? அப்படியெல்லாம் சிந்திக்கிறப்பதான் இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் நமக்கு கிடைச்சிச்சு. அப்ப 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாட்டு மாடு வச்சிருந்தாதான் இயற்கை விவசாயம் பண்ணணும்ன்றதை உடைச்சிட்டு இயற்கை உரங்களை, நமக்கு இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் இயற்கை உரங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்மள்கிட்ட 2 லட்சம் ரூபாய் தேவையில்லை, நாட்டு மாடு தேவையில்லை. நாம இயற்கை உரங்கள், மீன் அமிலம், இப்படி எல்லாத்தையுமே நம்மாழ்வார் சொன்ன எல்லா இயற்கை உரங்களையும் இப்ப உற்பத்தி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ரசாயன உரங்கள் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது கடைகள்ல. ஆனா இப்ப இயற்கை உரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இயற்கை உரங்கள் எல்லாம் இப்ப இது சின்ன கடையா இருக்கும். ஆனா 5 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருடம் கழிச்சு ரசாயன உரங்கள் இருக்குல்ல, உரக்கடை, அதெல்லாம் இது மாதிரி சின்னதாயிடும். இந்த மாதிரியான இயற்கை உரக்கடை இருக்கு இல்லையா, இது பெருசாயிடும். இன்னும் 3 வருஷத்துல இந்த மாற்றங்கள் வரப்போகுது. எனவே படித்த இளைஞர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு கிராமங்கள் தோறும் இது மாதிரியான ஒரு இயற்கை உரக்கடையை நீங்க திறக்கணும். அதற்கான